உலக சிட்டுக்குருவி தினத்தை முன்னிட்டு வடசென்னை திருவொற்றியூரில் விலங்கின ஆர்வலர்கள் சார்பில் சிட்டுக்குருவிகள் தங்கும் கூடு, பறவைகள் உணவு அருந்தும் தானிய கூடு, தண்ணீர் கிண்ணம் உள்ளிட்டவை பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டன. இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளையிலேருந்து நாங்கள் இப்போ பேசுகிறோம். உலக சிட்டுக்குருவி தினம். இதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 300-500 நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தானிய கூடு, தங்குற வீடு, நீருக்கெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த செயலை நம்ம ஏன் பண்ணுறோம்? நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். இதை முதல்ல ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா பறவைங்க தண்ணி இல்லாமல் இறந்து போகிற ஒரே ஒரு வீடியோ வந்து ஃபேஸ்புக்கில் வந்தது. அன்றைக்கி ஆரம்பித்த ஒரு நிகழ்வு இது. கிட்டத்தட்ட 10 வருஷமாகுது. 10 வருஷத்தில் ஒரு பெரிய மாற்றமான ஒரு தன்மைக்கு கொண்டு போயிருக்காங்க. பிறருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா என்ன நடக்கும் அப்படின்றத ஒரு வெளிக்காட்டுதல் மூலிமா அவங்கள ஒரு பெரிய மாற்றம் வந்தது. இந்த மாற்றத்துக்கு காரணம் என்னென்னா, ஒரு உயிருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும்போது எவ்வளோ ஒரு மாற்றம் நடக்கும். இந்த சம்மர் சீசனில் எல்லா ஜீவராசிக்கும் தண்ணி கொடுக்குற வேலை எங்களால் இந்த சரௌண்டிங்கில் எந்த அளவுக்கு முடியுமோ மேக்ஸிமம் பார்த்தா ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் இது எங்களால் பண்ண முடியும். இதுக்கு பொதுமக்கள் ஹெல்ப் பண்ணணும். ரெண்டாவது எல்லா பொதுமக்களுமே அவங்களால முடிஞ்ச பிற உயிருக்கு தேவையான ஹெல்ப்பை நம்ம கட்டாயம் பண்ணணும். அதை முக்கியமாக நீர் வைக்கணும், சிட்டுக்குருவிக்கு தங்குற வீடு வைக்கணும், பறவைங்களுக்கான ஃபுட் ஃபீடு நம்ம வைக்கணும். இது நம்மளோட வாழ்க்கையோட அங்கமாகவே எடுத்துக்கணுன்ற நான்